அவளுக்கே 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பத்தின எந்த நினைப்பும் இல்லாம இவ யார் பத்த குழந்தைய பத்தியோ பேசிக்கிட்டு இருக்கா. இவளை என்னன்னடி சொல்றது? எல்லாத்தையும் மறந்து அவ ஏதோ நிம்மதியாதான் இருக்கா. நாம தான் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். புருஷன் குழந்தைன்னு ஒரு குடும்பமா இருக்க வேண்டியவ இப்ப எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்படி தனிமரமா நிக்கிறாளேன்னு இவளை பத்தி கவலைப்படுறதா? இல்ல பெத்தவ இல்லாம தவிக்கிற என் பேத்திய பத்தி கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலடி. இப்ப மாப்பிள்ளையோட குடும்பம் சென்னையில நாம இருந்த வீட்டுல இல்லைன்னு நிவின் மாப்பிள்ள சொன்னாரு. ஒருவேளை அவங்க அங்க இருந்திருந்தாலோ இல்ல எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தாலோ ஒரு 8 போய் இவ குழந்தையாச்சும் பாத்துட்டு வரலாம். இப்ப எதுக்குமே வழி இல்லாம இருக்கோமேடி. மா, தேவையில்லாத வேலை எதுவும் பாத்துட்டு இருக்காத. இப்ப எதுக்கு நீ அங்கெல்லாம் போகணும்? நீ போனா மட்டும் வாங்க உட்காருங்கன்னு உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கவா போறாங்க? நம்ம ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் தானே ஒரே நாள்ல நம்ம எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. திரும்ப எதுக்கு நம்ம அவங்க முன்னாடி போய் நிக்கணும்? அதுக்குன்னு இப்படியே வாடி நாம இருந்துட முடியும்? இப்படிதாமா இருந்தாகணும். காவேரி மறந்த விஷயத்தெல்லாம் மறந்ததாவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவளுக்கு வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து அமைய போற வாழ்க்கையாவது அவளுக்கு நல்லபடியா அமையணும்னு சாமியை கும்பிட்டுக்கும். காலையில உன்னை ஸ்கூல்ல விட்டு போகும்போது அழுமூஞ்சியா இருந்தீங்க. இப்ப என்ன சிரிச்ச முகமா வரீங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருந்தனே. அப்படியா? வெரி குட். அப்பா மார்னிங்கே சொன்னேன்ல உனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்னு. நீ தான் அதை கேட்காம கிளாஸ் ரூம்ல போய் உக்காந்ததும் ஆட ஆரம்பிச்சிட்ட பேன்னு. அப்பா போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதீங்களா என்ன? கொஞ்ச நேரம் அழுத. அப்புறமா எங்க மிஸ் வந்தாங்களே. உங்க மிஸ் தான் நான் உன்னை கிளாஸ்ல விடும்போதே இருந்தாங்களே. அந்த மிஸ் இல்லப்பா, நீங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு மிஸ் வந்தாங்க. அவங்க தான் இனிமே எனக்கு கிளாஸ் மிஸ் தான். ஓ, இப்ப நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த மாதிரி அவங்களும் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்காங்களாம்ப்பா. எங்க 2 பேருக்குமே இன்னைக்குதான் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டேவே உங்க கிளாஸ் மிஸ்ஸோட நல்லா பேசி பழகி க்ளோஸ் ஆயிட்டீங்களோ? அவங்க தான்ப்பா என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசினாங்க. அவங்க நான் அழறத பார்த்து என்கிட்ட வந்து பேசினாங்கல்ல, அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியா?